வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் நாம் பார்க்க போகிறது எஃப்எம் சமையல் சேனல் சகோதரி செய்த பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி. அளவுகளோட மிக அருமையாக செய்திருந்தாங்க. நாம் அவங்க வீட்டில் சாப்பிட்ட விருந்தை தான் நான் இன்றைக்கி உங்களுக்காக பதிவாக போட்டிருக்கிறேன். ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். உன்னை தான் கவர் பண்ண முடியும், உன்னை மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். எப்படி இருக்கு பிரியாணி? எப்படி இருக்கு காப்பியா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நீங்க ஆமா கரெக்டாக காமிங்க, வேற காப்பாத்துங்க. சாஃப்டா இருக்கா? இதுக்காக என்ன தேவை? ஆமாம், 4 பேர் நல்ல விதமாக சமைச்சு சாப்பிட்டுட்டுமே. ஆமாம். எவ்வளோ இருக்கும்? இது 1.5 கிலோ இருக்கும். 1.5 கிலோ இருக்கும் இல்லையா? ஆனால் எல்லாமே லெக் பீஸாக நல்லா பெருசு பெருசாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இது வந்து நம்ம ஊற வைக்கணும் ஃபர்ஸ்ட். அதாவது பாய் வீட்டு பிரியாணிக்கு. ஆமா சரி. இதுல வந்து மசாலா கொடுத்துருக்கேன், அது சொல்லிடலாமா? இப்போ வந்து மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் கொடுத்துருக்கேன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், தயிர் வந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கும், லெமன் வந்து பாதி ஊற வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். சரி சரி. 1 hour ஊற வச்சுக்கணும். 1 மணி நேரம் இப்போ ஊற வச்சிருக்கீங்க. இதை புதினா மல்லி நிறையா சேர்த்துக்கணும் இல்லை? நான் இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் கிடையாது. இப்படி இது வந்து கத்திரிக்காய் பச்சடிக்கு வச்சிருக்கேன். இது கத்திரிக்காய் பச்சடிக்கு. புதினா மல்லாம் பிரியாணிக்கு இந்த இருக்கு பிரியாணிக்குள்ள. இது வந்து பழுத்த மிளகாய் வந்து பிரியாணிக்கு போட்டா நல்லா இருக்கும். அப்படிங்களா? அது ஒரு ஸ்பெஷலா? பீட்ரூட் சட்னிக்கெல்லாம் பழுத்த மிளகாய் சேர்ப்பேன் நான். அது ஒரு சுவை நல்லா இருக்கும். சுவை கொடுக்கறதுக்கு அதுக்கு தான் போடுறோம். சரி. பச்சை மிளகாயோட பழுத்த மிளகாய் போடுறது நல்லது. இப்போ இதுல எத்தனை வெங்காயம் நாம வந்து அரிஞ்சிருப்போம்? இதுல வந்து ஒரு 6 வெங்காயம். 6 வெங்காயம் இருக்குது. தக்காளி அப்ப குறைவா சேர்க்கணும். தக்காளி குறைவா சேர்க்கணும். ஒரு 3 தக்காளி நறுக்கி இருப்பீங்களா? நான் எடுக்க போறேன். ஒரு படி அரிசிக்கு தான் எடுக்க போறேன். ஒரு படி 1 கிலோ அளவுக்கு தான் சிக்கன் நான் எடுக்க போறேன். 1 கிலோ நம்ம பிரியாணிக்கு சேர்க்க போறோம் இந்த கறியில. அதுக்கு வந்து ஒரு 6 வெங்காயம், ஒரு 3 தக்காளி எடுத்துக்கிறோம். பழுத்த மிளகாய் கூடுதலா சுவை கொடுக்குது. எவ்வளவு எண்ணெய் ஊத்திருப்பீங்க? இதுல எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலா தான் இருக்கும். ஒரு 1/2 கப் அளவுக்கு ஊத்திருக்கேன். 1/2 கப் எண்ணெய். எண்ணெய்னால சேர்த்துக்கலாமா? சமையல் எண்ணெய். நல்லெண்ணெய் வந்து சேர்க்க வேணாம், குக்கிங் ஆயில். நெய் சேர்க்கறதா இருந்தா நெய் சேர்த்துக்கலாம். சரி சரி சரி. கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் திராட்சை. அதெல்லாம் இது போடணும்னு அவசியமா இல்ல? சுவைக்காக பிரியாணி வந்து நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இது வந்து நல்லா செவக்கிடும். கலர் சேர்ப்பாங்க சில பேர். நம்ம வந்து கலர் வேணாம்னு மிளகாய் தூள் போடுறோம். பொறுமையா நம்ம நேரம் எடுத்து செய்யணும். அந்த வதக்குற டைம் தான், வேற ஒன்றும் இல்லை. நம்ம எடுத்துருவோம். கொஞ்சம் மொறுமொறு. இப்போ நான் அதிகமாக பிரியாணி எல்லாம், அதாவது தம் பிரியாணி அதிகம் பார்த்துருக்கேன்னா இந்த எஃப்எம் சமையலில் பார்த்துருக்கிறேன். ஏன்னா நான் அதிகமாக அதுக்கு மேலே பார்த்ததில்லை. வடிச்சு போடலாம், அது டைம் எடுக்கணும் தான். இப்போ நம்ம தம்மில் போடுறோம். வடிச்சு போட்டாலும் அது ஒரு டேஸ்ட். அது ஒரு டேஸ்ட். ஆமாம், நானே பார்த்துருக்குறேன். இப்போ கல்யாண வீட்டிலலாம் வடிச்சு தான் போடுவாங்க. சரி சரி. நிறையா செய்கிறதுனால நிறையா பெரிய பட்டையை 2ஆக உடச்சி போட்டுக்கணும். கிராம்பு, ஏலக்காய் ஒரு 4 பிரியாணி இலை 3, கொஞ்சம் கல்பாசி ஒரு 2. இதுவும் நல்லா வதங்கணும். இதெல்லாம் என்ன பிரியாணி செய்தாலும் பாய் வீட்டு பிரியாணிக்குன்னு ஒரு தனி மவுஸ் இருக்குது எப்பவுமே. அதோடைய ரகசியத்தை இன்னைக்கு நான் சாப்பிடும் போது தான் தெரியும். அது எதனாலன்னா பட்டை கிராம்லாம் அளவோட சேர்க்கணும். அளவோட அதிகமா பெருஞ்சீரகம், அந்த கிராம்பு, ஜீரகம்லாம் சேர்க்கக்கூடாது. போடுவாங்க அதெல்லாம். அது சேர்க்கக்கூடாது. அதோட வாசனை தான் வரும். அந்த பட்டை, கிராம்பு, கல்பாசி, பிரியாணி எல்லாம் கரெக்டான அளவுகள் போட்டால் அந்த சுவை கிடைச்சிரும். இது ஒரு 1/2 கப் தயிர். ஆமாம், ஒரு 100 இருக்கும். ஏன்னா நம்ம இதில் வேற சேர்த்துருக்கோம் அளவுக்கு. இது பிரியாணி மசாலா டீஸ்பூன் அளவு வீட்லயே அரைச்சிருவீங்களா? வீட்லயும் அரைப்பேன், கடையிலயும் வாங்குவீங்க. இப்போ இதுக்கு வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு போடுறோம். 4 டீஸ்பூன்.
இது ஒரு லெமன் அளவுக்கு பிழிஞ்சு வச்சது ம் ஊற்றிடும். ஒரு லெமன் இருக்குமா? ம் கூடுதலாக தான் இருக்கும். சரி போதும். ஒரு எலுமிச்சப்பழம் புழிஞ்சு ஊற்றிட்டீங்க. நீங்கள் எலுமிச்சப்பழம் சாறு இப்படி பாட்டிலில் எடுத்து வச்சுப்பீங்களா? வச்சு எவ்வளோ நாள் வச்சுப்பீங்க? இது வந்து ஒரு 3 மாதம் அளவுக்கு வருது எனக்கு. வருது உங்களுக்கு. வைக்கலாம் ஸ்டோர் பண்ணி கிளாஸ் பாட்டிலில். அதே மாதிரி இந்த இஞ்சி பூண்டு இதே மாதிரி கண்ணாடி பாட்டிலில் இவ்வளோ அழகாக அரைச்சி வச்சிருக்கிறீங்க. 1 மாதத்துக்கு வரும். பரவாயில்லையே. கொஞ்சமாக வந்து நம்ம வந்து மஞ்சளும் மஞ்சத்தூள் மட்டும் போட்டுருந்தேன். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். நான் வந்து மஞ்சத்தூள் மட்டும் போட்டேன். இஞ்சி பூண்டு கூட இது வந்து நீங்கள் 3 மாதம் வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம். ஆயில் கூட வேணாம், உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து. அதனால அதான் இப்போ நீங்கள் இஞ்சி பூண்டு இப்போ எடுத்தீங்க இல்லையா, இன்னும் அந்த ஃப்ரெஷ்னஸ் தெரியுது. ஸோ இப்போ வரக்கூடிய பெருநாளைக்கும் இந்த மாதிரி நிறைய ரெடி பண்ணுவீங்க. அப்போ அந்த வீடியோ நாங்கள் எதிர்பார்ப்போம் உங்ககிட்ட. கண்டிப்பாக. பிரியாணி வதங்கி அது அந்த வெங்காயம் எப்படின்னா அந்த நம்ம பொரிச்சு எடுத்தோம்ல அந்த அளவுக்கு வரும். அந்த அளவுக்கு வதங்கணும். வதங்கிறதுல தான் ருசி. அந்த ருசி கிடைக்கும். மூடி வச்சுருவோம். கொஞ்சம் புதினா மல்லி போட்டுருவோம். இப்போ அந்த வெங்காயம் கூட கொஞ்சம் புதினா மல்லி, இப்போ கொஞ்சம் புதினா மல்லி. ஆமாம், லாஸ்ட்டாக கொஞ்சம். இந்த புதினா மல்லியை நம்ம வந்து அரைச்சிட்டு கூட வாங்கலாம். அதுவும் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டுங்களா? அதில் 3 ஸ்பூன் கொடுக்கணும். அதில் 2 டீஸ்பூன் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் கூடுதலாக கொடுத்தா தான் நல்லா. இந்த தயிரில் கலந்து வச்ச பிரியாணி மசாலா. கோழி போட்டு அரிசி எவ்வளோ அதெல்லாம் சொல்லிடுங்க. இது வந்து 1 படி போட்டிருக்காங்க. 1 படி அரிசி. 1 கிலோ கோழிக்கு. 1 கிலோ கோழிக்கு வந்து 1 படி அரிசி. இது என்ன? நீங்கள் தான் விதவிதமாக சமையலுக்கு பிரியாணிக்கு அரிசி சேர்க்குறீங்களே, இது என்ன அரிசி? இது வந்து 24 கேரட்னு சொல்லுவாங்க. 24 கேரட். என்ன வித்தியாசம் இருக்குன்னு இப்போ நாங்கள் சாதாரணமாக சேர்க்குற அது என்ன? சீரக சம்பா. சீரக சம்பா மாதிரி தான் இருக்கும். அதோட கொஞ்சம் மெலிசாக இருக்கும். எல்லாமே சரி சரி அப்படி இருக்கும். அந்த மாதிரி பார்த்து வாங்கினேன். அதுலேயே பேர் போட்டிருக்கோம், துளசி 24 கேரட்டு. அது பேர் வந்து ஜீரக சம்பா தான். ஜீரக சம்பால இதெல்லாம் ஒரு பிராண்ட். துளசி வந்து கொஞ்சம் கம்மி, ஒரு 5 ரூபா முன்ன பின்ன இருக்கும். இது 24 கேரட் கொஞ்சம் கூட தான். இப்போ நம்ம வந்து கோழியை சேர்த்துருவோம். இப்போ பிரியாணிக்குனே சொல்லி இவ்வளோ பெரிய பீஸ் வாங்குவீங்களா? ஆமாம், சொல்லி இது 8 பீஸாவும் நம்ம வந்து கட் பண்ணி வாங்கலாம், 10 பீஸா கட் பண்ணி வாங்கலாம். ஓ, அப்படி ஒரு கணக்கு இருக்குதோ? அப்படி தான் சொல்லி வாங்குவோம். சரி, எனக்கு இதெல்லாம் புதுசு தான். ஏன்னா கொஞ்சம் சிக்கனுக்கு பெருசாக பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டால் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இல்லைன்னா அது குழஞ்சா மாதிரி ஆகிடும். சரி சரி. நீங்கள் சொன்னதை பார்த்தா 1 கிலோக்கு மேலெல்லாம் சேர்த்துட்டீங்க. ஆமாம், 1.5 கிலோன்னு சொன்னாங்க அவங்க. நான் கொஞ்சம் எடுத்து வச்சிருவோமேன்னு பார்த்தேன். சரி சரி. ஆனால் 9 பீஸ் இருக்கு. சரி, எல்லாத்தையும் போட்டுருவோம்னா சொன்னாங்க. எல்லாத்தையும் போட்டுருவோமே. சிக்கன் ஊற வச்சு தண்ணி கலக்கணும். 1 படி அரிசிக்கு 1 படி தண்ணி சரியா இருக்கும். கரெக்டாக. ஏன்னா இந்த தண்ணியை இருக்குல்ல நமக்கு. இப்போ நம்ம தண்ணி சேர்க்காமலே இவ்வளோ இருக்குது கிரேவியில். அந்த கிரேவி கொஞ்சம் மசாலா ஏறினா தான் அந்த சிக்கனில் ஏறினா கொஞ்சம் நல்லா இருக்கும். மசாலாலாம் ஏறி இருக்காரு. இப்போ இந்த 1 படி அரிசிக்கு 1 படி தண்ணி. ஆமாம், ஊற்றுட்டேன். அவங்க 1 படி தவிர போடாத. இந்த சிக்கனை வந்து நம்ம வறுத்துட்டும் செய்யலாம். நான் உங்கள் வீடியோவில் பார்த்துருக்கிறேன். அப்படி அரிசி போட்டுருவோம். ஆமாம்,
ஆனால் இதை வந்து ரொம்ப போட்டு கிளறக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு கிளறலாம், அப்புறம் ஒரு முறை கிளறிட்டு தம்பில் போட வேண்டியது. ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு 3 டீஸ்பூன் இது ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 1 டீஸ்பூன் கடுகு. பிரியாணிக்கு கத்திரிக்காய் இனிப்பு பச்சடி செய்கிறாங்கங்க. ரொம்ப சுவையாக இருந்தது. நான் முதல் முறையாக இது போல் ஒரு தம் பிரியாணி, சிக்கன் பிரியாணியை நான் சுவைத்தது எஃப்எம் சமையல் சகோதரி வீட்டில் தான். ரொம்ப அருமையாக இருந்தது. அடுத்த பதிவில் இப்போ நான் சந்தித்த சில யூடியூபர்ஸ் பற்றி ஒரு பதிவை கண்டிப்பாக போடுவேன். இதில் வந்து அரை டீஸ்பூன் கரம் மசாலா, மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மஞ்சள்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் தான் கொடுத்துருக்கேன். டம்மில் போட்டுருவாங்க. இப்போ இதுக்கு பதம் வந்து சாதம் மேலாக்க தெரிஞ்சால் மட்டும் போதுங்களா? அரிசி ஆமாம். அவ்வளோதான். போட்டுருவோம். நீங்கள் அடிக்கடி வார வாரம் செய்கிறதுனால இதுக்குன்னு ஒரு தோசைகள் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க. அப்படியே பண்ணி வச்சுப்பேன். கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு நம்ம வந்து சிம்மில் வந்து ஒரு 20 நிமிஷம் விட்டுடணும். 20 நிமிஷம் சேர்த்து தான் நம்ம வந்து அதை அடுப்பு ஆஃப் பண்ணணும். மேலே வந்து தண்ணி பாத்திரமோ இல்லை ஒரு வெயிட்டான பாத்திரமோ வச்சிடணும். தம் போட்டாச்சு. மசாலா போட்டுடும். அப்புறம் புளி தண்ணி ஊற்றிடும். இது கொஞ்சம் நாட்டு சக்கரை போடலாம். புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்து நம்ம கரைச்சிக்கணும் திக்கா. அவ்வளோ வைஃபைல கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா திக்கா. மூணு டீஸ்பூன் போட்டிருக்கேன். 3 டீஸ்பூன் நாட்டு சக்கரை. நாட்டு சக்கரை எந்த சக்கரைனாலும் போட்டுக்கலாம். பீஸ் கொண்டு தான் கேட்கக்கூடாது நமக்கு. அவ்வளோதான். எடுக்கட்டா? பரவாயில்ல. கொஞ்சம் அடியிலேருந்து கிளறுவாங்க, கை வாசம் வரும். தம்மு பிரியாணி எஃப்எம் கணவர் தான் கிண்டுறாரு. ஆனா அப்போ எஃப்எம் விட எஃப்எம் வீட்டுக்கார் செம்மையா பிரியாணி செய்வாரு. அப்படிதானே? எப்படி பொலபொலன்னு எப்படி? ஆமா, செம்மையா இருக்கு. சாதம் கொஞ்சம் கூட குழையில. ஆமா, கறிலாம் உடையல. எதுவுமே உடையல. பெர்ஃபெக்ட்டா இருக்குது. ஹைதராபாத் தம் பிரியாணி. நாங்களாம் தான் ஆச்சரியமா பார்ப்போம் இதை. இதுவரை இது போல் சிக்கன் தம் பிரியாணி செய்ய தெரியாதவங்க கூட பாய் வீட்டு தம் பிரியாணி சுலபமாக செய்திடலாம். அவ்வளவு சுவையாக இருந்தது. ஒரு முறையினாலும் செய்து பாருங்கள். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கும் எஃப்எம் சேனலுக்கும் ஒரு லைக் போடுங்க. நன்றி.